ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரணும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். முதல்ல சனி பகவான் வக்கரம் என்னைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்கரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி இந்த 2 கிரகங்களுக்கும் சரி, மற்றபடி சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களுக்கும் வக்கரகதி நிச்சயமாக உண்டு. என்னென்னா சூரியனிலிருந்து, அதாவது எந்த ஒரு கிரகமோ அந்த கிரகத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது, அதுவும் சனிக்கு பார்த்தோம்னா சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்பொழுது வக்கரகதி ஆரம்பமாகிறது. 9ஆம் இடத்துல வரும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையும். இது ஒரு முறையும் வரக்கூடியது. ஒரு தடவைக்கு 2.5 வருஷம் ஒரு சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னா 2 முறை வக்கர அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி வக்கரம் அப்படின்னும் பொழுது அவருடைய வலிமை சற்று கம்மியாக கூடும். இதனால் என்ன அப்படின்னா கெடு பலன்கள், அவரால் கெடு பலன்கள் கொண்ட ராசிக்காரர்களுக்கு சற்று அதாவது இளைப்பாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் நடக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சிறிது காலம் நிச்சயமாக நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது சனி பகவான் என்ன ராசியில் இருக்காருன்னு பார்ப்போம். அதாவது மீன ராசியில் இருக்கார், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோம்னா 2ஆம் பாதத்துக்கு வரார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோம்னா அன்னைக்கு 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரியா? வக்கர நிவர்த்தி பலன்கள் தனியாக பார்ப்போம். இப்போ வக்கரத்தினுடைய பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த 7.5 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி போயின்னு இருக்கு. அது தவிர பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்னு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுக்கெல்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் சிம்ம ராசி, கடகராசியெல்லாம் பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது. 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார். அதாவது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும் அவர். அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லாரும் போயாகணும். சரி, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அவருக்கு? அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் இல்லை அவருடைய ஸ்லோகம். அதாவது ஸ்லோகம்னு சொல்லோமே ஆனால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரம் மாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு வருவதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனிக்கிழமை சொல்கிறது இந்த 139 நாளும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. இது இல்லை அப்படின்னா அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு ஒரு நாளைக்கு 8 தடவை முறை சொல்கிறது மிகவும் நல்லது.
சரி, இதை விட கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது. அதாவது சனீஸ்வரன் நவக்கிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அது தவிர விநாயகர், இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவார். அதனால் இவர்களை இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு. காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது, வேஷ்டி அங்கவஸ்திரம் கோவில் குருக்களில் வாழுகள்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது, அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது, லெதர் அதாவது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது, கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் பண்ணிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது, இதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இது தவிர பார்த்தாலேனால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். உங்களுக்கு அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுபர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கர்ம காரகன்னு சொல்கிறவர், அதை தவிர ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல இந்த சனி பகவான் வந்தார்னா 7 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பண வரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம், அவருக்கு இந்த நெய், அதாவது இந்த எண்ணெய் எள்ளில் எடுக்கப்பட்ட எண்ணெய், அதாவது ஜிஞ்சிரி ஆயில் சொல்கிறோம் இல்லையா, நல்லெண்ணெய் எடுத்து நல்ல செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் கொண்டு போய் தானமாக கொடுங்கோ, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் எந்த மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய என்ன பேமெண்ட் கட்டணும், என்ன எடுத்துக்கணும், அப்பாயின்மெண்ட் எப்படி எடுத்துக்கணுன்றதையும் சொல்கிறேன். அது பேமெண்ட் கட்டிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பற்றி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி புதன். மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதனும் சரி சனியும் சரி உற்ற நண்பர்கள். அதனால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை. இப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து வக்ரகதி அடைகிறார் அப்படின்னும் பொழுது உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் வக்ரமாகிறார். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் நல்ல மாறுதல்கள் வரும், ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை, வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதோடு பார்த்தோன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கும். முயற்சி ஸ்தானத்தில் அதாவது முயற்சிகளில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. இளைய சகோதரர்களோட சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வியாபாரத்தை பண்ண வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. புதிய வியாபாரங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார், அதை தவிர 10ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார், அதை தவிர 12ஆம் இடத்தை பார்க்குறார்.
பொதுவாகவே சனி பகவான் பார்த்த இடம் பாழ்னு சொல்லுவாள். ஆனால் இப்போ வக்கரகதியில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது பாழாகாமல் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. தூக்கங்கள் இவ்வளோ நாள் பெரிய தலைவலியாக இருந்தது, தூக்கமே வராமல் இருந்தது, இப்போ கொஞ்சம் தூக்கங்களில் வந்து நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விநாயகரை போய் வழிபட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தாலும் சனியின் பார்வை, வக்கர சனியின் பார்வை இருக்கிறதுனால சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தியை கொடுப்பார், மாற்றங்களை கொடுப்பார், ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். தூக்கத்தில் வந்து சற்று டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் முன்ன மாதிரி இப்போ வக்கரகதியில் வந்ததுனால சற்று பரவாயில்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அதாவது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய பேச்சு வாக்கிலேயே பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். பாட்டு, சங்கீதம் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக வரும். மறதி, அதனால் ஒரு தடவைக்கு 10 தடவை படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பார்ட்னர் நிச்சயமாக பிரச்சனையை கிளப்பக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். தாயின் உடல்நிலையிலும் பின்னடைவு இருக்கும். உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த சனி வக்கர காலத்தில் நிச்சயமாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள், அதுவும் வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க, இந்த கம்யூனிகேஷன் இதில் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க, இந்த இதில் இந்த 2G 3G 4G இந்த மாதிரியான அலைக்கற்று வரிசைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பழைய தன்மை அந்த இதுவே அப்படியே மாற்றுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆர்ட் டைரக்டர்ஸ் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அவளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க, ட்ரிப்ளிகேன் போய்ட்டு வாங்க. அது வந்து ட்ரிப்ளிகேன் பார்சாரதி கோவிலுக்கு ஒரு தடவை அது போய்ட்டு வாங்க. போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காகத்துக்கு சாதம் வைங்க சனிக்கிழமை. அதை தவிர பார்த்தாலேயானால் விநாயகருக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும். அது வந்து சதுர தேங்காய் உடைக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த சனி வக்கரம் உங்களுக்கு ஏற்றமான நிலைமையை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.